வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மலை என வரும் துன்பம் பனி என நீங்குக அப்படின்ற 7வது பாடல் அபிராமி அந்தாதி பாடல் வரிகளை தான் நம்ம பாடலுடன் பொருளை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாடுறது எப்படியும் மற்றும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அபிராமி அந்தாதி பாடல் 6 பாடல்கள் ஏற்கனவே நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்னும் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு இது ரெகுலராக தெரிய வரும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. நமக்கு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை இருக்கும். குடும்ப கவலை, பயங்கரமாக கவலை இருக்கா, துன்பமாக இருக்கா, குடும்பம் கவலையில் மூழ்கி இருக்கோமா, அந்த குடும்ப கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பாடல் பாடணும், அதே மாதிரி நமக்கு பதவி வேணுமா, உயர் பதவி வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, அதற்கு ஒரு பர்டிகுலர் பாடல் இருக்குது. நம்ம பாடி அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய வீடியோஸில் யூடியூப்பில் நாங்கள் தினம்தோறும் உங்களுக்கு அப்லோடு பண்ணிட்டு வரோங்க. இன்றைக்கி மலை என வரும் துன்பம் பனி என நீங்குக அப்படின்ற பாடல் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கின்ற துன்பம், மலை மாதிரி வருகின்ற துன்பம், அந்த துன்பம் எல்லாம் பனி போல நீங்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அதான விருப்பம், எல்லாரும் அதான நம்ம விரும்புகிறோம். அதற்கு ஒரு அருமையான அம்பாளுடைய மந்திரம் பாடல் வரிகள் இருக்குது. அது 48 நாள் தொடர்ந்து நம்ம பாடிட்டே வந்தால் கண்டிப்பாக அம்பாளுடைய அருளால், அபிராமி அம்மனுடைய அருளால் நமக்கு மலை போல் இருக்கின்ற துன்பம் பனி போல நீங்கிவிடும். துன்பமே இல்லாத மாதிரி நமக்கு எப்படி போச்சு அந்த துன்பம், எங்கிருந்து அந்த துன்பம் வந்தது நமக்கு தெரியவே தெரியாது. அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். பாடலாம் வாங்க. மலை என வரும் துன்பம் பனி என நீங்குக. ததி உரி மத்தில் சுழலும் என்னாவி தளர்வு இலதோர் கதி உறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதி உற வேண்டி மகிழனும் வாழும் வணங்கி என்றும் துதி உரு சேவடியாய் செந்துரானன சுந்தரியே. இந்த அபிராமி அந்தாதியின் 7வது பாடல் ஒரு பிரார்த்தனை பாடலாக திகழ்கிறதுங்க. ஓ அபிராமி அம்மையே, எனக்கு இருக்கிற துன்பங்களை நீக்கி எனக்கு முக்தி தருவாயாக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. பனி போல் நீங்க வேண்டும் துன்பங்கள், மலை போல் இருக்கின்ற துன்பம் பனி போல ஒரு துளி கூட தெரியாத அளவுக்கு நீங்க வேண்டும். அபிராமி அம்பிகையே, எனக்கு முக்தி தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க. இந்த பாடல் உறுதி அளிக்கிறதுங்க. மலை மாதிரி இருக்கின்ற துன்பம், அவ்வளவு கடினமான அனைத்து துன்பங்களும் கவலைகளும் இந்த மலை போன்று இருக்கிறதாம்.
அந்த மலை எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் துன்பங்களும் கவலைகளும் சூழ்ந்து இருக்கும் போது அது எல்லாம் பனி துளி, எப்படி பனி துளி பட்ட உடனே பனி நீங்கும், அதுபோல கவலைகள் எல்லாம் மலையாக கடினமாக இருக்கின்ற துன்பம் அல்லது வருகின்ற துன்பம் பனி என நீங்குக. பனி போல அந்த துன்பம் எல்லாம் பனி, ஒரு துளி பனி பட்டாக்க என்னாகும், பனியெல்லாம் அப்படியே கரைந்து போகும் இல்லையா, கரைந்து மறைந்து போகும், அந்த பனியே இல்லாத இடமாகிவிடும். அதுபோல மலை போல இருக்கின்ற அவ்வளவு கடினமான துன்பங்கள் எல்லாம் பனி போல நீங்கும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் உறுதி அளிக்கிறது. உறுதி அப்படின்னா என்ன, கண்டிப்பாக, நிஜம், சத்தியம். இந்த பாடல் வரிகளை நாம் மனதார பக்தி சிரத்தையோடு அம்பாளை நினைத்து கொண்டு நம்ம இந்த பாடலை பாடிண்டே வந்தால், அதாவது 48 நாளும் பாட வேண்டும். அப்படி நம்ம பாடிக்கொண்டு வந்தால் நம்முடைய துன்பங்கள் இருந்த இடமே தெரியாமல் ஓடிவிடும் என்று இந்த பாடல் வரிகள் உறுதி அளிக்கிறது. அதாவது கவிஞர் ஆன்மாவை தயிராக கடையும் கலசத்திற்கு ஒப்பிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றதாக இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது பிறப்பும் இல்லாமல் இறப்பும் இல்லாமல் முக்தி தர வேண்டும் என்று அபிராமி அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறது. அந்த ஆன்மா எப்படி துன்பத்தில் மூழ்கி கஷ்டப்படுகிறதோ, இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், கவலையில் ஆன்மா மூழ்கி கவலையில் ஆழ்ந்து இருக்கிறதோ, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை தருமாறி வேண்டி பிரார்த்தனை செய்யும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது. இந்த பிறவி எனும் பெருங்கடல்ல மூழ்கி துன்பத்தில் வாழ்ந்து இன்னல்களில் சிக்கிக் கொள்ளாமல் பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாமல் ஒரு முக்தி நிலையை எனக்கு தர வேண்டும் அபிராமி அம்மனே என்று அம்மனை பாடி வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனை பாடலாக இந்த பாடல் 7வது பாடல் அமைகிறது. அதுதான் இதில் கூறியிருக்கிறது. ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இலதோர் கதி உறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதி உற வேண்டி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதி உரு சேவடியாய் சிந்துரானை சுந்தரியே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் ஆசிரியர் அப்படி பாடியிருக்கிறாருங்க. இந்த பாடல் உறுதி அளிக்கிறது. நம்முடைய துன்பமெல்லாம் மலை போல் இருக்கின்ற துன்பம் பனி போல் நீங்கும் அப்படின்னே உறுதி அளிக்கிறது. அதனால் நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த அபிராமி அம்பாளின் 7வது பாடலை நம்ம பாட பாட துன்பமே இருக்காது. துன்பம் இருந்த இடமே நமக்கு தெரியாது. உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் இந்த முழு பாடலையும் பாடலாம். அபிராமி அந்தாதி பாடல் 100 பாடல் இருக்குங்க. இந்த 100 பாடலும் நீங்கள் பாடலாம். அப்படி நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைக்கு ஏற்றார்வாறு இந்த பாடல்கள் மந்திரங்கள் அமைந்து இருக்கிறது. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு உள்ள பிரார்த்தனைக்கு ஏற்ற பாடலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாடி வரலாம், அற்புதத்தை பெறலாம். அவ்வளவு சக்தியும் மகிமையும் வாய்ந்தது இந்த அபிராமி அம்மன் பாடல்ங்க. இப்போ ஆடி மாதம் இல்லையா, வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆடி பிறக்கிறது. நம்ம தினம்தோறும் அபிராமி அந்தாதி பாடலில் நம்ம எல்லாரும் பாடி அம்பாளுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம்.
அது தெய்வீக வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அம்பாளுடைய சிவந்த பாதங்களை வேண்டி வணங்குகின்ற ஒரு அற்புத பாதங்களை, சிவந்த நிற பாதங்களை கொண்ட அபிராமி அம்மன் சித்தரிக்கப்படுகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டுங்க. மாலை பொழுதில் நம்ம காலையில் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை சில பேர் வீட்டில் விளக்கு பூஜை செய்வாங்க. கோவில்லையும் விளக்கு பூஜைகள் நடக்கும். கோவிலில் விசேஷமாக சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைப்பாங்க. வீட்லேயும் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைப்பாங்கங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு, அம்பாளுக்கே உரிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. அதனால் நிறைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அதனால் இந்த அபிராமி அந்தாதி பாடலை நம்ம படிக்க 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 நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கும். துன்பங்கள் அம்பாள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே நீக்கி போடுவார். அம்பாளை மனதார நம்ம பிரார்த்தனை செய்து நம்ம இந்த பாடலை நம்ம பாட ஆரம்பிக்க வேண்டுங்க. காலையில் பாட முடிஞ்சால் பாடுங்க, இல்லை மாலை பொழுதில் பாடலாம். அப்படி பாடவே முடியல, நேரம் இன்மை அப்படின்னாக்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பாடலாங்க. அடுத்து நிறைய பாடல்கள் கொண்டே இருக்கிறதுங்க. நடுவில் வேறு கூட்டு பிரார்த்தனை அதெல்லாம் நாங்கள் அப்லோடு பண்ணியிருப்போம். அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் உங்களுக்கு அப்படியே ரீச் ஆகுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.